பல மொழிகளை பேசும் மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். இன்று அனைவருமே பேசும் மொழி மகிழ்ச்சி மட்டுமே. அபிநந்தன் மீண்டும் தாய்மண்ணை மிதித்து விட்டார், திருமகன் மீண்டும் திரும்பி விட்டார் என முழக்கம் ஆங்காங்கே எழுகிறது. இந்த கொண்டாட்டத்திற்கு அளவே இல்லை. இந்த திருவிழா களை கட்டி கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமாக இதை மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அபிநந்தன் மீண்டும் தாய்மண்ணை மிதித்து விட்டார், திருமகன் வந்து சேர்ந்து விட்டார், எங்கள் மகன் மீண்டும் வந்து விட்டார் என்கிற மகிழ்ச்சியை ஒட்டுமொத்த குடும்பத்திலும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. மக்கள் அவர்கள் முகத்தில் அந்த புன்னகையை பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு காட்சி இது. எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் இந்த தருணத்தை நம்மால் மறக்க முடியாது. அபிநந்தன் மீண்டும் இந்த தாய்மண்ணை மிதித்து விட்டார். அன்னை தேசத்தில் அபிநந்தனை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த உற்சாகம் தெரிவதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திரு நாகஜோதியிடம் பேசலாம். திரு நாகஜோதி, நீங்க ஆரம்பத்திலிருந்தே அழுத்தமான ஒரு சந்தேக பார்வை கொண்டிருக்கிறீங்க பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் பத்தி. ஏன்னா உங்களுக்கு நீங்க அந்த களத்திலிருந்து நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க, பல்வேறு வகைகளிலேயே நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. அதனால அவங்களுடைய நிலைப்பாடை பத்தி நீங்க ரொம்பவே தீர்க்கமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுக்கப்புறமா அதாவது நல்லெண்ணம் மற்றும் அமைதியின் அடிப்படையில் அவர் வந்து விடுவிக்கிறோம்னு சொல்லி கொண்டு வந்து இப்போ விடுவிச்சிருக்காங்க, இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்க என்னமெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சமயத்துல குறிப்பா இந்தியா எவ்வளவு பாதுகாப்பா இருக்க வேண்டும்? முன் எப்போதை காட்டிலும் 2 பங்கு பாதுகாப்புகளை நாம் அதிகப்படுத்தியே தீர வேண்டும். பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு எதிர்வினை எப்போதுமே உண்டு. இப்போது மட்டுமல்ல, அது எப்போதுமே உண்டு. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய பாதுகாப்பை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் எப்போதும் நாம் தயார் நிலையில் இருக்கவே வேண்டும். அதாவது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆக்கர் கன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன், அதுக்கு மிசைல்ஸ் அடிக்கக்கூடிய மிசைல்ஸு, இந்த மாதிரி பல வெப்பன்களை நாம் உடனடியாக பாகிஸ்தான் பார்டரை நோக்கி நாம் நகற்றிவிட வேண்டும். அதுக்கு சில இன்டர்நேஷ்னல் சட்டங்கள் இருக்கிறது. ஒரு எல்லையிலிருந்து நாம் எத்தனை மைல்களுக்கு தூரத்தில் இந்தந்த மாதிரி ஐட்டங்களை நிப்பாட்டலாம், இந்தந்த மாதிரி வெப்பனை நிப்பாட்டணும் அப்படின்னு சில வரைமுறைகள்லாம் இருக்குது. ஆனால் அதை பாகிஸ்தான் நிறைவேற்றுகிறதா என்றால் பொதுவாக இல்லை. அதனால் பாகிஸ்தானுக்காக நாம் நிற்க வேண்டாம். நாம் இப்போ உடனடியாக நமது படைகளை எல்லையை நோக்கி நகர்த்துவது தான் சாலச் சிறந்தது. அபிநந்தன் விடுவிக்கப்பட்டு விட்டார் என்பதற்காக மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு கணமும் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் சார் தொடர்ந்து பேசலாம். திரு கார்த்திகேயன் திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இது வரைக்கும் மிக விரைவாக விடுவிக்கப்பட்டவர் அபிநந்தன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. இந்த விடுவிப்புக்கு அப்புறமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்குமா அந்த உறவு இதே நிலையில் இருக்குமா, அல்லது துளி அளவுக்காவது மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அது ஒரே அடியாக இந்த ஒரு நிகழ்வுனால எல்லாமே டோட்டலாக மாறி போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது நடக்கவும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. இரு நாடுகளுமே ரொம்ப விழிப்போடு தான் இருக்கும். பர்டிகுலராக பார்டர் ஏரியாஸில் 2 நாடுமே ரொம்ப விழிப்போட தன்னோட படைகளை நிப்பாட்டி அதுக்கு உண்டான அந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங், அதுக்கு உண்டான பிளான் A, B அதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க. போக போக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நம்ம திரும்பி அந்த ஸ்டேட்டஸ்
வர்த்தக ஸ்டேட்டஸு பாகிஸ்தானுக்கு கொடுத்ததை எப்போ திரும்பி கொடுக்குறோம், அது அந்த மாதிரி கெஸ்டர்ஸு அதை பொறுத்து உறவுகள் மேம்பட வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு அந்த பதட்டமான சூழ்நிலை இருக்க தான் செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். நம்ம இன்னொன்று நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது, நம்ம உடனேயாகவும் ஆஸ்வாசப்பற்ற முடியாது. விடுதலை செஞ்சுட்டாங்க, எல்லாமே நல்ல எண்ணத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது. ஏன்னா நமக்கு அடுத்து எலெக்ஷன் வரப்போது. எலெக்ஷன் டைமில் நாடு முழுவதுமே பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணி தான் எலெக்ஷன் நடத்துவோம். ஸோ இப்போதைக்கு அதிகமான பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்லாம் கொஞ்சம் அங்கே நிலைநிப்பாட்டியிருக்கோம் பார்டர் ஏரியாஸில். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி நவுத்தி கொண்டு வர போகிறோம், எலெக்ஷன் நடத்த போகிறோம், அந்த பிளானிங்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்டெலிஜென்ஸு, கவர்மெண்ட்டு, செக்யூரிட்டி பர்சனல், பேராமிலிட்டரி ஃபோர்ஸு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து ஆலோசித்து தான் அதை அடுத்த ஃபர்தர் எப்படி ட்ரீட் பண்ணலாம் என்னன்றதை டிசைட் பண்ணி ஒரு பிளான் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இதுக்கப்புறம் தான் வருது. ஏன்னா எலெக்ஷன் டைமு எல்லா இடத்துலையும் நமக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் போகிற இடத்துக்கும் வர இடத்துக்கும் செக்யூரிட்டிஸ் தேவைப்படும். அங்கே பேராமிலிட்ரிஸு அவங்க எல்லாம் தேவைப்படுவாங்க. பார்டரும் அதே டைமில் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பொசிஷன் தான் இதுக்கப்புறம் நமக்கு இருக்குது. நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய தருணம் தான். இந்த மாதிரி ஒரு தாக்குதல்கள் வர்றதுக்கு முன்னாடி, அதுவும் அந்த புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லையில் அந்த பதற்றமான சூழ்நிலையை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை எப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதான் அடுத்தடுத்து எஸ்கலேட் பண்ணிட்டு போக வேண்டாம், இருக்க முடிஞ்ச அளவுக்கு அந்த லெவலில் உங்களால் என்ன பண்ணி அதை தணிக்க முடியுமோ அதை தணிச்சிருங்க அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதுதான் ஓரளவுக்கு நடந்துருக்குது. எஸ்கலேட் ஆகாமல் இந்த பைலட்டு நம்ம அபிநந்தன் அங்கேயே இருந்திருந்தால் ஒவ்வொரு அவங்க சில இது பண்ணுறதுக்கு, நம்ம பதிலடி பண்ணுறதுக்கும், அது ஒவ்வொரு லெவலில் செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ இப்போ அவர் ரிலீஸ் பண்ணனால அந்த பதட்டம் ஓரளவுக்கு தணிக்கப்பட்டிருக்கு. பதட்டம் ஃபுல்லாக சரியாச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் தணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை மீன் பண்ணி தான் சொன்னாருன்னு சொல்லலை. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அதை தான் அவங்க மீன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. திரு நாகஜோதியிடம் ஒரு கேள்வி. திரு நாகஜோதி, இதற்கு முன்பு கசப்பான அனுபவங்கள் பலமுறை ஏற்பட்டிருக்கு இந்தியா பாகிஸ்தான் மத்தியில். அதற்கு பிறகு நிலைமை சுமூகமாக எத்தனை காலம் பிடித்திருக்கிறது? இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நமக்கு தெரிகிறது. 216 மிசைல் அட்டாக் பண்ண பிறகு மிகப்பெரிய லெவலில் அவர்கள் இந்த 44 பேர் சாகக்கூடிய லெவல்ல ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவர்கள் இதற்காக ஏறக்கூடிய ஒரு 1.5-2 வருடங்கள் அவர்கள் இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இப்போது தேர்தல் வருகின்ற நேரங்களில் உலக சமுதாயத்தின் கண் பார்வையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் பாகிஸ்தானுக்கு மிக அதிகமான கெட்ட பெயர் ஏற்படும். அதற்காக கூட அவர்கள் உடனடியாக அபிநந்தன் அவர்களை நம் கையில் கொடுத்திருக்கலாம். சரி, தொடர்ந்து பேசலாம். திருச்சியிலிருந்து திரு கார்த்திகேயனிடம் அடுத்த சில கேள்விகள். திரு கார்த்திகேயன், சுமூகமான நிலை ஏற்படுவதற்கு இதற்கு முன்பாக உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் ஒரு பாதுகாப்பு நிபுணராக இதற்கு முன்பாக பலமுறை இந்தியா பாகிஸ்தான் இடையே பல கசப்பான அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் தணிந்து மீண்டும் ஒரு இயல்பு நிலை திரும்புவது, போக்குவரத்தாக இருக்கட்டும், ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கட்டும், இப்படி சுமூகமான ஒரு நிலை ஏற்படுவதற்கு குறைந்தபட்சம் எவ்வளவு காலம் ஆகும்? தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரையும் இனி எவ்வளவு நாட்களில் இது சுமூகமாக மாற வாய்ப்பு இருக்கிறது? இராணுவ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் தனியறதுக்கு எப்போதுமே கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த வர்த்தக ரீதியான தொடர்பு, கல்ச்சுரல் ரீதியான தொடர்புகள், போட்டி, விளையாட்டு போட்டிகள், இப்போ கூட கிரிக்கெட்டு விளையாடலாமா விளையாடக்கூடாதா பாகிஸ்தான் எதிர்த்து அதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சில விஷயங்களில் நார்மலைசேஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மிலிட்ரி அந்த ஒரு லெவலுக்கு போகும். ஸோ பேசிக்காக பீப்புள் டு பீப்புள் கான்டாக்டு. இன்னொன்று சொல்லப்போனால் எப்போதுமே இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில்
கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் அண்ட் ட்ராக் 2 ட்ராக் 3 டயலாக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ட்ராக் 1ன்றது டிப்ளமேட்ஸ் பேசிக்கிறது, ட்ராக் 2 ட்ராக் 3ல தான் வந்து இந்த எக்கனாமி ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்க குரூப்ஸ், அப்புறமேல் கல்ச்சுரல் ரிலேட்டடான இருக்க குரூப்ஸ், அப்புறம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இவங்கெல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு இங்கேருந்து இப்போ இங்கேருந்தும் ஒரு டீம், அங்கேருந்தும் பாகிஸ்தான்லேருந்து ஒரு டீம், அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருந்து அவங்க நார்மலைசேஷன் பண்ணி, அதுக்கப்புறமேல மியூச்சுவல் விசிட்ஸ், இங்கேருந்து சில டைம் அட்வொகேட்ஸ் சில பேர்லாம் போய் அங்கே விசிட் பண்ணிட்டுலாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலைசேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் இந்த டைம் வந்து ஆஃப்டர் 50 இயர்ஸ் எல்லை தாண்டி போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறபோது நார்மலாக அது நடக்கிற அந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 5-6-7 மந்த்ஸ்லாம் ஆனால் இந்த டைம் அதே மாதிரி தான் நடக்குமா, இல்லை அதை விட டைம் அதிகம் எடுத்துக்குமான்றது சொல்ல முடியாது. பட் அதிகம் டைம் எடுத்துக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன்ஸ் இங்கே வருது. எலெக்ஷன்ஸ் வரும்போது ஒரு டென்ஸ்டான சுச்சுவேஷனில் இருக்கிற டைமில், எலெக்ஷனும் இருக்க டைமில் அந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ் உடனே ஆரம்பிக்குமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான். இணைப்பில் இருங்க சார், தொடர்ந்து பேசலாம். திரு நாகஜோதி, பொதுவாகவே பல நாடுகள் பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன் வச்சாலும் கூட அமெரிக்கா உள்ளிட்ட எந்த நாடுகளுமே அதி தீவிரமான ஒரு அதிரடியான நடவடிக்கையை எடுக்காததுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியா தருவதில்லை. அப்ப அது பாகிஸ்தானை வைத்து அதை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய டிப்ளமேசியை உபயோகப்படுத்தும். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு நேவல் பேஸ் பண்ணுறதுக்கு அது கேட்குறப்ப நாம் அதுக்கு தடை போட்டுறோம். ஸோ அமெரிக்கா வந்து இப்போ சொன்னாங்கல்ல, அமெரிக்கா வந்து 2 நாடுகளுக்குமே சொன்னது டென்ஷனை குறைங்க, சண்டைக்கு தயாராகாதீங்கன்றது. அது வந்து 2 ஆடுகள் சொன்ன மாதிரி தான். அமெரிக்காவை இதுவும் நாம எடுக்க முடியாது. 2 நாடுகளும் அதிகமாக முட்டிக்கொள்ளத்தான் அவர்களுக்கு வருமானம் அதிகம். ஆனா வெளிப்பார்வையில் நாங்கள் அமைதியை விரும்பிகள் அப்படின்ற ஒரு படத்தை தான் அமெரிக்கா காமிக்கும். அமெரிக்கா தனக்கு ஏற்பட்ட அந்த வேர்ல்டு ட்ரேட் ட்ரவர்ல அடி வாங்கினதுக்கு பிறகு கூட அது இன்னும் தன்னுடைய அப்ரோச்சஸ்ல எந்த மாறுதலையுமே அதை செய்யவில்லை. பாகிஸ்தானை வச்சு நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணுவான், நம்மளை வச்சு இன்னொருத்த பிரச்சனை பண்ணுவான், சைனாவோட ஒரு பிரச்சனை பண்ணுவான். அவர்கள் பிரச்சனையினுடைய ஆரம்ப கர்த்தாக்களும் மூல கர்த்தாக்களும் அதனுடைய பிரச்சனைகளுமே அவர்களாக இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள். இப்படி பல கட்டத்திலும் வந்து பிரச்சனைக்கான வாய்ப்புகள் உருவாவதற்கான சூழல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். வாகா எல்லையில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட விமானி அபிநந்தன் தற்போது இந்திய எல்லைக்குள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து கள நிலவரங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நேரடி காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராவல்பிண்டியிலிருந்து வான் வழியாக அழைத்து வரப்பட்ட அபிநந்தன் லாகூர் வந்து சேர்ந்தார். லாகூர் வந்த பிறகு அங்கிருந்து தரை மார்க்கமாக அவர் வாகா எல்லை பகுதிக்கு வந்து சேர்ந்தார். தற்போது இந்திய அதிகாரிகளிடம் அபிநந்தன் ஒப்படைக்கப்பட்டு விட்டார். இது சம்பந்தமான செய்தியை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார் கணபதி செய்தியாளர். அவர் பல்வேறு தகவல்களை கேட்டு பெறுவதற்காக தயாராக இருக்கிறார். திரு நாகஜோதி விமானப்படை முன்னாள் அதிகாரியிடம் அவர் கலந்துரையாட இருக்கிறார். பார்க்கலாம். மணிமாறன், நாம் விங் கமாண்டர் அபிநந்தன் இந்தியா திரும்பிய செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. முக்கியமாக ஏற்கனவே நாம் பேசியபடி அவருக்கு தற்போது மருத்துவ பரிசோதனை நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மருத்துவ குழுக்களைச் சேர்ந்தவர்கள் அவரை சந்தித்து அவருடைய நலம் குறித்து ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக இந்திய விமானப்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரி நாகஜோதி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். இப்போது வாகா எல்லையில் நடந்துட்டு வர விஷயங்கள்லாம் நீங்கள் காலையிலே சொல்லியிருந்தீங்க. மருத்துவ பரிசோதனைன்றது ரொம்ப முக்கியமானது. எதிரி நாட்டிலேருந்து திரும்பி வரும்போது இன்றியமையாத ஒரு விஷயன்றது. இப்போ கிட்டத்தட்ட நாம் பார்க்குறோம் ஒரு மணி நேரமாக அந்த மருத்துவ பரிசோதனை மற்றும் அங்குள்ள நடைமுறைகள்லாம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இது சாதாரணமாகவே இவ்வளோ கால அவகாசம் எடுக்கிறது சரியான விஷயம் தானே? ஆமாம்,
இப்போ பொதுவாக சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்து திரும்பி வந்தவர்களுக்கு நாம் மிக அதிகமான மெடிக்கல் கேர் கொடுத்து அவங்கள கீழே இறக்குறாங்க. ஏறக்குறைய 1 மாதம் வச்சுருப்பாங்க. இவர் சந்திர மண்டலத்துக்கு போய் வரல, இது ஒரு சனி கிரகத்துக்கே போயிட்டு வந்திருக்காரு. ஆகவே கண்டிப்பாக இதுக்கு வந்து மிக அதிகமான மருத்துவ சோதனைகள் செய்யப்பட்டு அவர் முழுமையாக சர்டிஃபை பண்ண பிறகு தான் அவர் வெளியில் மக்களோடு பேசுவதற்கு அவரை அனுமதிக்கவே வேண்டும். அது வரைக்கும் அவரை பேச அனுமதிக்கவே கூடாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விங் கமாண்டர் அபிநந்தன் இந்தியா திரும்பிய விவகாரம் குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம்.